பால கற்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா, என் குருநாதரே பாண்டிச்சித்தரே, வேலவனே விநாயக பெருமானே. கற்பசாமி, உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி எனக்குள் இருந்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. அழைக்கின்ற பொழுதெல்லாம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் அனைவரும் வந்திறங்கி எனக்குள் இருக்க வேண்டும். கற்பசாமி, உன் திருவடிகளை தரணம் கூட்டி அழைக்கிறேன். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு திருப்பூர். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை கொடுத்தான். மைக்ரோ கொஞ்சம் பின்னாடி நீங்க அங்க உட்காருங்க, நீங்க அல்லது ரவுண்ட்ல வாங்க, ரவுண்ட்ஸ்ல வாங்க, ரவுண்ட்ஸ்ல. கொடுத்தான் இல்லை யாரு, இந்த மைக் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைப்பா, எனக்கு தான் இருக்கக்கூடாதா? கரெக்ட். படைத்தவன் மேல் பழியும் இல்லை. அப்படியா? உடல்நிலை சரியில்லாமல் கடன்பட்டு மனவேதனை அடைந்த கணவன் மனைவி மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர. வாங்கப்பா, சரி சொல்லுவோம். நீ ஏன்டா கால் விடணும்? உன் கால் சரியில்லையா மகனே, நீ கஷ்டப்படக்கூடாத, அது தப்புலா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு வியாபார ஸ்தாபனத்தினுடைய அருகில் சாலை ஓரத்தில் ஒரு அம்மன் கோயிலும் பிள்ளையாரும் உண்டு. அதே போல 3.25 ஆண்டுகளாக பொல்லாத கடன்களால் மனவேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு உயிரை இழப்பதா அல்லது பொருளை இழப்பதா என்கிற நிலையில வேதனைப்பட்டு என்னை நீங்க பார்க்க வந்திருக்க. இப்போ வருமானத்துக்குரிய வழியவும் இழந்தாச்சு. இதற்கு இடையில் ஒரு மனிதனால் பல அல்லல்கள், அவமானங்கள், மனவேதனைகள், நட்பு ரீதியாக உயிரே போய்விடுமோ என்ற குழப்பங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது உன் மனைக்கு. கால் ஒன்று வா, நீ உட்கார். சேராத இடந்த நிலே சேரக்கூடாது. நல்லவர்களைப் போலவே நடித்து நயவஞ்சகம் பெற்று தூய மனதுக்கு துரோகத்தை எழுப்பி புகழோடு இருந்த உன்னை தலைகுனிய வைத்து மனவேதனையை உருவாக்கி அந்த ஆசையின் பகுதியிலேயே மிதக்க விட்டு அல்லல் பெறுகின்ற நேரத்தில் இப்பொழுது பல கடன்களை பெற்று வேதனை பெற்றிருக்கிறாய். இதுல ஒரு பிள்ளை உன் சொல்லை மீறி நடக்கின்ற மனசும் வேதனையும் பெற்றிருக்கிறது. இல்லையா? அந்த மனதையும் சரியாக்கணும், இந்த கடனையும் தீர்க்கணும். கரும்சாமி, இருக்கிற சொத்தை வித்து கொடுப்பதா அல்லது வேற வழியில எங்களுக்கு பணம் வருமா, அதுதான் எங்களுக்கு தேவை என்பது உன்னுடைய கருத்து. ஆனா உன்னுடைய மனமோ இயலாத ஒருவரை நம்பி யாரும் கடன் தரப்போவதில்லை. அடமானம் வைத்தால் திருப்புவது எப்படி என்ற கேள்வி வந்து அதை இழப்பதை விட இப்பொழுது இருப்பதை வித்து கடனை தீர்த்து மறுபடி இருக்கிற சிறிதளவு பணத்தை வைத்து குடியிருக்கிற இடத்தை தேடுவதே நலம் என்பது உன்னுடைய முடிவு. கால் ஒட்டுவான். அதனால உன் கடனை அடைக்கிறதுக்கு அந்த சொத்தை கைமாத்தணுங்கிற நிலைமை இருக்கு. நீ பயப்படக்கூடாது. உனக்கு குடியிருக்க இடம் நான் தருவேன், கடத்தை தீர்த்து தரேன், நிம்மதியா வாழ வைக்கிறேன். வயிறார சாப்பிட்டு போங்க. அதே திருப்பூர் எல்லை தான் பெற்ற பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க, பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாக்கா, என்ன செய்யணும்? கால் விட்டுவா. கட்டி கொடுத்துட்டிய? கட்டி கொடுத்தாச்சா? கால் விட்டு வரலாம்.
உன் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போனேன். அவங்க வீட்டை கடந்து கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு சிவாலயம் வருது. அந்த ஆலயம் பக்கத்துல ஒரு அம்மன் பேராலயம் இருக்கு. ஆனா இப்ப அவருடைய கிரகத்துப்படி 2.25 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கைக்குள்ள அமைதியற்ற நிலையும், பிரிந்து போவோமோ என்ற ஒரு பயமும், நிறைய பொன்னையும் பொருளையும் பணத்தையும் இழந்துட்டு இங்க இருந்து போனா நமக்கு வாழ்க்கையில மரியாதை இருக்காது, ஒண்ணு நம்ம பொருள் வந்து சேரணும், அப்படின்னா இங்கே இருந்துதான் வாழணும், வேற வழி இல்லை என்ற ஒரு குழப்பமான நிலை அவர் உள்ளத்துல இருக்கு. இந்த நிலையிலிருந்து மாற்றி தெளிவாக்கி தரணும். வேற என்ன வேணும்? அவளை நிம்மதியா வாழ வைக்கிற, இழக்காம காப்பாத்துற. ஆனந்தமா இருந்தவளே. கருமசாமி மகனை பற்றி கேட்க வந்தவங்க, மகன் ஆண் மகனை பற்றி கேட்க வந்தவங்க யாருப்பா? எங்கே போய் விடும், எங்கடா இருக்கான் உன் பையன்? என்ன செய்தாங்க? கால் வந்துட்டு வா. யாருமா நீ? அப்படியா? அந்த அம்மா, உங்க அம்மா மகன் தான் அந்த பையன். இது யாரு? குட்டியா? கால் வந்துட்டு வா. என்ன படிக்கிறான்? கால் வந்துட்டு வா. நீ வாங்க, உட்காருங்க. உட்கார முடியாதா? பயப்படுதியா? கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லையில நான் கர்ப்பராயன் இருக்கேன். சரியா? என் தங்கை காளீஸ்வரி இருப்பாள, ஒரு முறை கால் வந்துட்டுவாங்க. நான் காத்துல பூ வைக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. கர்மசாமிக்கு உன் மகனை நல்லா படிக்க வைக்கணுமாடா. ஆனா அவனுடைய மனத்தை பார்த்தேன், வித்தியாசமான நட்புகளால அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவனுடைய படிக்கக்கூடிய இடத்துல இருந்து அவன் மேல தவறான இன்ஃபர்மேஷன் எழுதி வச்சிருக்காங்க. அதனால நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது, ஆஸ்தலை விட்டு வெளியே போடா நாயே அப்படின்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவனை வர வைக்கவா படிக்க வைக்கவா? அவன் மேல தவறான இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சிருக்காங்க. கான்டாக்ட் சர்டிபிகேட் சரியில்லை. கால் வந்துட்டுவான். பாட்டாலே புத்தி சொன்னார். அவனை நல்லா படிக்க வைக்கக்கூடிய நேரத்தை உருவாக்கி உங்களுக்கு கட்டுப்பட வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? நல்லா படிக்க வச்சுட்டார, தொழில நஷ்டம் இல்லாம காப்பாத்துறேன், மீண்டும் ஸ்கூல்ல சேருவான். புண்ணியமா இந்த டாக்டர் நல்லா இருங்க டாக்டர் கேட்டாங்க. கர்மசாமிக்கு சொத்து சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? என்ன சொத்துனே? கால் வந்துட்டு வரலாம். நீங்க வாங்கப்ப. என்ன யாருக்கும் பணம் கொடுத்தீங்களா நீங்க? இன்னொரு தரம் மனம் படைத்தேன் உண்மை. கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா ஒண்ணு வீட்டுக்குள்ள, பழைய காலத்து முன்னால முன்னோர்கள் இறந்த ஒரு ஆத்மா ஒண்ணு வீட்டுக்குள்ள வருது. அதை வணங்கிக்கிடலாம். ஆனா இப்போ 2.25 ஆண்டுகளாக என்ன கருமசாமி, பணம் வேணுமா இடம் வேணுமா இருக்கு? பணம் வேணுமா இடம் வேணுமா? கால் வந்துட்டு வாங்கிடுவோம். கருமசாமிக்கு அவன் மனத்தை நீதிக்கு பக்கம் வர வைத்து அந்த இடத்த நான் வாங்கி தரேன், உன்னை ஏமாற்றாம காப்பாத்துறேன்டா. நல்லா இருமகனே, நிறைய சாப்பிட்டு போப்பா, புண்ணியம். அடுத்து தான் பெற்ற மகள், பெண் மகளை பற்றி கேட்க வந்தவங்க. எங்கதான் இருக்கா உன் பிள்ளை? படிக்கிறாள? கால வா, இருக்கட்டுமா? சூடுற மாதிரி இருக்கட்டும். அப்படியா? இன்னும் உனக்கு பேரம் பேத்தி வேணுமா? கால் வந்துட்டு வா. அதுவும் அந்த பிள்ளை வயிற்றுலயே வேணுமா? பக்கத்துல வா. என்ன பேரு வைப்ப? பேரன் தான்
நீ வச்சிருவா, அவ விட மாட்டாள், அவ புரித விட மாட்டானே. என்ன பண்றது? கர்மசாமிக்கு இந்தா வேலுமணின்னு பேர் வை, வெற்றி அடைவான். இந்தா அந்த பிள்ளையுடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு, ஆராய்ச்சி பண்ணிக்காங்க. ஒரு குறையும் வராது. நிம்மதியார் மகளே, கொஞ்சம் பார்க்குறேன், பிறகு பார்க்குறேன், மனதில் வச்சுக்கா, வெளியே சொல்லாமல் வச்சிருக்க போ. கர்மசாமிக்கு என் வீட்டில் பொம்பளைக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. திருப்பூர் பெண்ணடியாளுடைய உடல்நிலையை பற்றி கேட்க வந்தவங்க யாரு? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? என்ன செய்து உங்களுக்கு? என்ன செய்து? சரி, கால் உண்டு. முன்னை முழு முதலே மூத்த கணபதியே. பிள்ளையார் எங்க இருக்காருப்பா? அதான் மூத்த கணபதியன்னு பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிச்சு. முருகருடன் பிறந்த உட்காருங்க. முடியாது, பக்கத்தில் வைக்கலாமே. கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னால சில பேர்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் போராட்டங்கள் ஏற்பட்டது. அந்த போராட்டங்கள், வழக்குகள், போலீஸை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்துருச்சு. அப்படியெல்லாம் வரும்போது என் கூட இருந்து நான் கும்பிடுற தெய்வம் எங்களுக்கு காப்பாத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த தெய்வம் இல்லை. என் வீட்டுக்குள்ள அறிகுறி காட்டும், அந்த அறிகுறி கவுளிகளும் இப்ப அடிக்கிறது இல்லை. அதனால எங்க வீட்டுக்கு செய்வனை வச்சு எங்க சாமியை நிறுத்திட்டாங்க. நாங்க இன்னைக்கு உடல்நிலையாலும் சொத்துக்களாலும் பணத்தாலும் பாதிக்கப்பட்டு நாங்க கடன்பட்டது போல கலங்கிக்கிட்டு இருக்கோம். ஐயா எங்களை காப்பாத்திட்டாங்கன்னு கேட்கறீங்களா? கால் ஒன்றுவா மகளே, நீ உட்கார்ப்பா. நல்ல இருக்கட்டும். வந்தமா உங்க உடல்நிலையில எந்த ஆபத்து வராம காப்பாத்துற. ரத்தம் குறைந்த ஒரு காரணத்தால அடிக்கடி தலையில ஒரு சுமை இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு மயக்கம், ஒரு காது அடைக்கிறது மாதிரி இந்த பக்கத்துல ஒரு வலி, இதெல்லாம் உனக்கு இருக்கா? அதனால செய்வனை வைக்கலம்மா. இது செய்வனையால வந்த வினைகள் அல்ல. அது ஒரு காலத்தோட முடிந்தது. அங்கிருந்து நான் பார்த்தேன், ஒரு அற்புதமான சிவாலயம் தெரியுது. எங்க இருக்கு? ஈஸ்வர சுவாமி. உள்ள போய் பார்த்தேன், சனீஸ்வர பகவான் இருக்கார். அவர் அங்கிருந்து எனக்கு கையை காட்டினார். மகனே, இவங்களை நான் விடுகின்ற காலம் வந்து விட்டது. 6 மாத காலம் அவகாசம் சொல்லி ஆசை கூறுவாயாக அப்படின்னு சொன்னார். அதனால 6 மாதங்களுக்குள்ள உங்களது அங்கமும் பங்கம் இல்லாமல் தங்கமாக மாறும், உங்க கடன்களும் தீரும். வேற ஒரு வாரம் கேட்டுக்கலாம்ப்பா. தொழிலை வெற்றியாக்கி தார, தடையில்லாம செல்வத்தை தார. ஆனந்தமா இருங்க. வாழ்க, வயிறார சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் எனக்கு தடையாகவும், எனக்கு சரியான ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாத நிலையால் வேதனையும் நடக்குன்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். என்ன தொழில்? ஃபுட்ஸ். கால் அணிவமே ஃபுட்ஸா? ஃப்ரூட்ஸ். அதுக்கு ஆட்கள் வேணுமா? கால் வந்துட்டு வரலாம். சாமி, என் மகனுக்கு ஒரு நிலையான தொழில் அமைப்பை தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? அது? வாங்க, பக்கத்தில் நின்னுங்க. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். 9 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீ பார்க்கிற தொழில் 3 தொழிலுமே உனக்கு கைவிட்டு போயிடுது. அதுக்கு ஒண்ணு, உன்னுடைய துணைவியாருடைய உடல் ஆரோக்கியம் குறைவால் கடன்பட்டதுல ஒரு காரணம். இன்னொன்று, மகனுடைய நேர காலங்களினால் நீ செயலிழந்து போனது ஒரு காரணம். 3, இன்னைக்கு இருக்கிற தொழிலை வச்சு சரியா முன்னேற முடியவில்லைங்கிற கிரக நிலைகள் ஒரு காரணம். இந்த 3மே காரணமாக்கி 9 ஆண்டுகள் உன்னைய சுழட்டி சுழட்டி இன்னைக்கு சோதனை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நீ கடன்பட்டு வளர்வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாய்.
உன் மகனுக்கு நிலையான ஒரு தொழில், கல்விக்கு தகுந்த தொழில் வேண்டுமா அல்லது ஒன்லைன்ல பிசினஸ் வேண்டுமா? யாருக்கு தொழில் வேணும்? இந்தா வெற்றியை விட்டுக்கா, நல்லா இருந்துக்காப்பா, ஆனந்தம் பண்ணுங்கக்கா. எல்லா மக்களும் கொஞ்சம் நல்ல கவனிங்க. நான் சொல்லி கூப்பிடுகிற பொழுது நான் என்ன சொல்லி கூப்பிடுகிறேன், தொழிலை பத்தி கேட்டது உனக்கு சரிதான்ப்பா, சரிதான். என்ன சொல்லி கூப்பிடுறேன், யாருக்காக கேட்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேங்கிறத புரிஞ்சே உள்ளுக்கு வரணும். நீங்க பையனை பத்தி கேட்க வந்திருக்கீங்களா? வாங்க. தொழிலை பத்தி கேட்டது நீ கரெக்ட், ஓகே. காலைல வந்துட்டு வரலாம். முருகா, என்ன விஷயம்? வேலவனே, இன்னொரு காலில் விடலாம். வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வந்தவா. எப்பா உன் வீட்டுல வேல் எது இருக்கா? இருக்காரா? சரி, கரெக்ட். உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். 2 ஆண்டுகளாக கிரக நிலைகள் சரின்னு பல பேர் சோதனைகளை எல்லாம் பார்த்த முன்னே உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. அதனால என் பிள்ளைக்கு என்ன நிலை என்பது உன்னுடைய கேள்வி. என்ன வேணும் உனக்கு? என்ன படிச்சிருக்கிறார்? கால் வந்துட்டு வா, பூ அள்ளி கொடுக்க சொல்லியிருக்கு, பாப்போம் வா. கர்மசாமிக்கு அவனும் ஒரு வியாபார தொழிலை பார்ப்பான். வெற்றியாக்கி தரேன், உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான், யாராலையும் ஏமாற மாட்டான். இந்தாப்பா பணம் வச்சுக்கா, நல்லா இருப்பான். புரட்டாசியிலிருந்து தொடங்கிட்டான். கர்மசாமிக்கு திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலை திருப்பூருக்கு மீண்டும் இன்றைய உத்தரவு பிறகு இருக்கு. கம்பிக்கு அந்த பக்கம் நிக்கணும். திருவண்ணாமலை திருப்பூர்லாம் போக சொல்லிருப்போம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழ கடலும் அமைந்த நிலையும் வாழும் என்றே வா. நான் ஒரு பாட்டு படிச்சிருக்கேன், நல்லா இருக்கு அந்த பாட்டு. கணவன் மனைவி 2 பேர்களுக்குள்ள மன வருத்தமும் குழப்பமாகி இந்த வாழ்க்கையை ஏமுன்னு குழப்பமாகிட்டு இருக்காங்க. யாருப்பா அவங்க? கண்ணில் தெரியும் வண்ண காட்சி. யாருமே கால் வந்துட்டுவாங்க. திருவண்ணாமலை பின்னாடி இருக்கவங்க அமைதியா இருக்கீங்களா? இல்ல 1 மணி நேரம் பிரேக் விட்டுருவோம். வாங்க. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? என்னமா வேணும்? உங்க கடன்களை நான் திருத்தி தந்துருந்தேன். அதுக்காக செத்தா கடன் தருவானா? எழுதா குறைக்க அழுதா தீருமா? புரியுதா? நித்தம் சுடுகாட்டு தரிசனம் நடக்கிறது மாதிரி மனத்துல உயிரை விட்டுட்டோம்னா யார் நம்மளை கேட்க போறா? நம்மளை காப்பவரும் இல்லை, யார் காக்கணுமோ அந்த பிள்ளைகளுக்கும் பலமும் இல்லை. இதனால எதுக்காக இருக்கணுங்கிற எண்ணம் உங்க 2 பேரும் உள்ளத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதுதான் நான் பாட்டு பாடினேன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். கால் வந்துட்டுவாங்க. வெற்றி மாலை கொடுப்பா. கண்ணில் தெரியும் வண்ண காட்சி. கொண்டாடா, அருமையான மாலையை கொண்டா, அருமையான மாலையை கொண்டா. உங்க வீட்டு பக்கம் போனேன், என் தங்கை மாரியை பார்த்தேன். மாரியம்மாள் இருக்காளா? பத்திரகாளியம்மா இருக்காளா? அங்காளம்மா இருக்காளா? இந்தா உனக்கு வாழ்க்கை தொடங்கும், பணம் பெருகும். இந்தா உன் கடனை தீர்க்கிறேன். எப்படியோ விதவிதமாக பணம் வந்து சேரும், வருமானம் கூடும்பா. இந்தாங்க, நல்லா வைக்காங்க, ஆனந்தமா மகளே, வயிறால சாப்பிட்டு போங்க. அதே திருவண்ணாமலை
சாமி உன் பேரை சொல்லி ஒரு உணவகத்தை வைத்திருக்கிறோம். என் பேரை வச்சு ஒரு உணவகம் வச்சிருக்காங்க. குடும்பத்தோட வந்திருக்காங்க. வாப்பா. என்ன தூங்குற பிள்ளைய கொண்டு வந்திருக்கு? உடல்நிலைக்கு ஆபத்தில்லாம உன்னைய காப்பாத்தி கஷ்டப்படாம வாழ வச்சு தாரேன். வருமானத்தை தாரேன். வேற என்ன வேணும்? யாருக்கு? கொஞ்சம் தள்ளி இருங்கோ. உன் பேர் என்னம்மா? அனிதா. வீட்டுக்காரர் பேர் என்ன? விகாஸ். கண்ணூர் பாப்பனி. 60, 72, 30. சரி, கரெக்ட். ஓகே, இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடுவரை கூட்டம். பக்கத்துல வாமா. அப்படி கண்ண முடிக்கா. சொல்றத மட்டும் கவனிச்சு வா. கர்மசாமி, நிம்மதியாக வாழ்வோம் என்று தொடங்குற வாழ்க்கையில் 1000 சோதனைகள் வேதனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டேன். நான் பட்ட அனுபவத்தில் இந்த உலக வாழ்க்கை கடவுள் எப்படி வச்சாலும் சரிங்கிற அளவுக்கு என் மனசை கொண்டு வந்துட்டேன். 2 பிள்ளைகள ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறை வருமோன்னு நினைச்சேன். அதுக்கும் நீ ஒரு இடத்தை கொடுத்து தெளிவு பண்ணிருக்க. என் மாங்கல்யத்துக்கு பங்கம் வந்துருமோன்னு பயப்பட்டேன். என் புருஷனை காப்பாத்திட்ட. ஆனா இப்ப அவங்கெல்லாம் ஏன் உடல்நிலையை பத்தி பயப்படுறாங்க? என் இதயத்துல பிளாக் இருக்குன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. செக் பண்ணி பார்த்தீங்களா? பிளாக் இருக்கா? யார் போய் பார்த்தா? இடத்துக்கு இதயத்தை பத்தி கவலைப்படுறான். தெரியல, எந்த டாக்டரும் எந்த பிரச்சனையும் சொல்லி எல்லா ரிப்போர்ட். இப்ப நானே உண்மையை தான் சொல்ல போறேன். பிளாக் இருக்குன்னு கவலைப்படுறான். அது கூட தப்பு. பக்கத்துல வாங்க. ஆனா நுரையீரல இருந்து இதயத்துக்கு செல்லக்கூடிய நரம்புல அப்பப்போ வலியும் வேதனையும் வேதனைப்படுத்துது. இதுல படபடப்பு போன்ற உணர்வுகள்லாம் வருது. அதனால ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிற ஐயப்பாடு உங்களுக்கு தோன்றியது உண்டு. ஆனா இன்று வரை இனிமேலும் அப்படி ஆயுளுக்கு பங்கம் நடக்க போவதே இல்லை. அதனால இந்த குறைகளை நீங்க நீக்கிக்கிடலாம். இது வீண் பயம். இது வெறும் கற்பனை கதை. செம்மையாகி